ஜீ தமிழ்ல பிரைம் டைம்ல ரொம்பவே பாப்புலரா போயிட்டு இருந்த ஒரு சீரியலை முடிக்க போறாங்களாம், கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்க போறாங்கன்னு கேட்டதுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எஸ், எந்த சீரியல்ன்றதை பார்த்தலாம். அதாவது ஜீ தமிழ்ல 7:30 ஸ்லாட்ல ஸ்டார்டிங்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் நினைத்தேன் வந்தாய். அதுக்கப்புறம் 6 o'clock மாத்திட்டாங்க. 6 o'clockலயும் நல்லா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னோம். ஸோ சடனா இந்த சீரியலை முடிக்க போறாங்களாங்க. எஸ், அதாவது இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா Jan 2024 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் 1 year கூட ஆகல, அதுக்குள்ள முடிக்க போறாங்களாம். மேபி இந்த December 3rd அப்போ கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்கிறதா ஒரு டாக்ஸும் போயிட்டு இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் ஷூட்டே எடுக்க போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, சட்டுன்னு முடிய போது. ரீசெண்டாக தான் ஹீரோயின் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தாங்க இல்லையா. ஆக்டர் கணேஷ் வந்து வெள்ளித்திரையிலேருந்து சின்ன திரைக்கு வந்திருந்தாரு. தொடர்ந்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சுடர நம்ம ஜாஸ்மின் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க குவிட் ஆனதே யாருனாலும் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அபிராமி உள்ள வந்தாங்க. அவங்களும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சடனா நினைத்தேன் வந்தாய் சீரியலை முடிக்க போறாங்களாம். கதைக்கெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. ஈவன் 6 o'clock ஸ்லாட்ல கூட 2+ TRP வாங்கிட்டு இருந்ததுலாம் ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏன் சடனா முடிக்கிறாங்க அப்படின்ற கேள்விதான் எல்லாருக்குமே எழும்புது. முன்னாடி யாரெல்லாம் நினைத்தேன் வந்தாய் சீரியலை மிஸ் பண்ண போறீங்க, ஸோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஹீரோயின் வந்து கரெக்டா ஆப்டா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை என்னங்கிறது தெரியல, இல்லை TRP கம்மியா இருக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை புது சீரியலா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்க சொல்லுங்க, நினைத்தேன் வந்தாய் சீரியல் முடிக்கிறதுக்கு பதிலாக வேற எந்த சீரியலை முடிச்சா நல்லா இருக்கும்னு.